ஏண்டா டேய், சும்மா ஒரு பேச்சுக்கு கதை திரைக்கதை வசனமெல்லாம் நல்லா பண்றீங்கப்பா அப்படின்னு நக்கலா தளபதி சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு சட்டு புட்டுன்னு செட்டப் பண்ணி கெட்டப் போட்டு படமே எடுத்துட்டீங்களேடா. ஆனா என்ன 2 நாள் கூட ஓடலையே, இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களே. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி? சரி, ஓகே, நான் இப்போ சீரியஸாவே பேசுறேன். மதுரை மாநாட்டில் நடந்த இந்த சம்பவம் தவறுதான், நடந்திருக்க கூடாது. 100% பவுன்சரோட ஃபால்ட்டு தான். தளபதி மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. அடுத்த செகண்டே அவர் ஸ்டாப் பண்ணுறாங்க, அந்த பையனை விசாரிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு 8 அடி ஹைட்லேருந்து ஒருத்தர் அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் தூக்கி வீசுறீங்க அப்படின்னா அது மிஸ்டேக் தான். தளபதி மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆனால் லீகலி ஸ்பீக்கிங் இந்த ஈவெண்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணதுனால அவங்களோட பொறுப்பில் இது வருது. ஓகே, எனக்கு புரியுது. அப்படியே உண்மையிலே பாதிக்கப்பட்ட அந்த தூக்கி வீசுறாங்க பாருங்க, அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே பண்ணியிருந்தாலும் அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பையனே வீடியோ போட்டு இது நான் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் கிடையாது, என்னதான் அவங்க தள்ளி விட்டாங்க, ஆனால் ஐ எம் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என் அம்மாவே கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற ஒரு பையன், அவ ஒரு டூப் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளியராக தெரியுதுங்க எல்லா ஆங்கிள்ஸும் பார்க்கும்போது. அந்த ஒரிஜினல் பையனோட ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், பாடி லாங்குவேஜ், அந்த ஷோல்டர் கட்டு எல்லாமே வேற மாதிரியாக தான் இருக்கும். இவங்க டூப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஷர்ட்டை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆள் மேட்ச் ஆகலையே. உண்மையிலே பாலிமர் நியூஸுக்கு நம்ம பாராட்டணுங்க. ஏன்னா தீவிரமாக விசாரித்து எல்லா ஆங்கிள்லையும் ஃபுட்டேஜ் எடுத்து இந்த பையன் வேற, அந்த பையன் வேற, அந்த பையன் ஒரு ஃப்ராடு, அவள் வேணும்னே பொய் வழக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. திஸ் இஸ் அ கிளியர் கட் ஸ்கேம் தான். எப்படியாவது தளபதி மேலே ஒரு பிளாக் மார்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன்.